கதைத்துளிர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்று 63 நாயன்மார்களில் ஒருவராக விளங்குகின்ற இளையான்குடி மாறநாயனாரை பற்றி தான் நாம் காண இருக்கின்றோம். விருந்தோம்பல் செய்வதை தன் அறமாக கொண்டு வாழ்ந்தவர் இளையான்குடி மாறநாயனார். இளையான்குடி என்னும் ஊரில் மாறனார் மிகுந்த செல்வந்தராக வாழ்ந்து வந்தார். சிவனடியார் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை வரவேற்று வழிபட்டு உபசரித்து விருந்து வழங்கி அனுப்புவது அவரது வழக்கமாக இருந்தது. இறைவன் அருளால் பெருஞ்செல்வந்தராக இருந்ததால் இப்பணி நல்லோர் போற்றும்படி சிறப்பாக நடந்தது. கையில் பொருள் இருந்தால் யாரும் விருந்து படைக்கலாம் என்று எவரும் நினைக்கலாம். வறுமை வந்தாலும் தம்முடைய தொண்டை செய்யும் மனநிலை உடையவரா மாறனார் என்பதை உலகுக்கு காட்ட இறைவன் எண்ணினான். இறைவன் அவருக்கு வறுமை நிலை அடையும்படி செய்தார். அப்போது மாறனார் தம் கையில் உள்ள பொருளையெல்லாம் விற்று தம் தொண்டை புரிந்து வந்தார். ஒரு நாள் நள்ளிரவு மழைக்காலமானதால் மழை பெய்து கொண்டிருந்தது. தம்மிடம் இருந்த நெல்லில் ஒரு பகுதியை உணவு சமைத்து அன்று வந்த அடியவருக்கு வழங்கினார் மாறனார். மற்றொரு பகுதியை தம்முடைய வயலில் தெளித்தார். அன்று அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் உணவு இல்லை. இருவரும் பட்டினியாகவே படுத்து கொண்டனர். அந்த நள்ளிரவில் இறைவன் ஒரு அடியவர் போல வேடமணிந்து மாறனார் வீட்டை அடைந்தார். வீட்டிற்கு வந்த அடியவரை வரவேற்று அவர் மேல் உள்ள ஈரத்தை எல்லாம் துடைத்து அமர செய்தார். மாறனார் பசியாற்ற வழி தேடலானார். மாறனார் தம் மனைவியிடம், இவ்வடியவர் மிக பசித்திருக்கிறார், இவருக்கு உணவு செய்ய வேண்டும், என்ன செய்வது என்று கேட்டார். அவருடைய மனைவி, வீட்டில் பண்டமும் இல்லை, பக்கத்து வீட்டில் கேட்டு வாங்கிய பண்டங்களும் இல்லை, நமக்கு கொடுப்பதற்கும் யாரும் இல்லை, இந்த நள்ளிரவில் என்ன செய்வது என்று இருவருமே யோசித்தனர். பிறகு அவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. காலையில் வயலில் விதைத்த நெல்லை கொண்டு வந்தால் சமைத்து போடலாம் என்றார். இதை கேட்டவுடன் மாறனாருக்கு புதையல் கிடைத்த மாதிரி மிகவும் மகிழ்ச்சி. வீட்டிற்குள் ஓடி சென்றார். அடியவரை சற்றே படுத்திருக்க சொன்னார். மழையில் நனைந்து கொண்டே வயலுக்கு சென்றார். அங்கு இருக்கின்ற விதை நெல்லுகளையெல்லாம் கூடையில் கொண்டு வந்தார். சமைக்க விறகு இல்லையே என்றார் மனைவி. மாறனார் சற்றும் யோசிக்கவில்லை. வீட்டு மேற்கூரையில் கட்டியுள்ள கொம்புகளை எல்லாம் பறித்து கொடுத்தார். அடுப்பினை மூட்டி நெல்லை முதலில் வறுத்து பின்பு குத்தி அரிசியாக்கி உலையில் இட்டார் மாறனாரின் மனைவியார். கரியமுதுக்கு என்ன செய்வது என்று யோசித்தனர். வீட்டின் பின்புறத்தில் போடப்பட்டிருந்த பயிர்க்குழி நினைவுக்கு வந்தது. அதை அப்படியே பறித்து கொடுத்தார். அடியவர் மிக பசித்திருக்கிறார், விரைவிலேயே உணவு சமைத்து போட வேண்டும் என்றார் மாறனார். அவருடைய உள்ளம் போல ஏவல் புரியும் அம்மையார் பயிரை கொண்டு கரியமுது சமைத்தார். மாறனார் சிவனடியாரை அழைக்க அவர் படுத்திருந்த இடத்திற்கு சென்று, சுவாமி, அமுது செய்ய எழுந்தருள வேண்டும் என்று எழுப்பிய போது இறைவன் ஜோதி பிழம்பாக தோன்றினார். மாறனாரும் அவருடைய மனைவியும் திகைத்து நின்றனர். இறைவன் உமாதேவியாரோடு காட்சியளித்து, நீயும் நின் மனைவியும் சிவலோகத்தில் இன்புற்று வாழ்வீராக என்று அருள் செய்தார். விருந்தினரை உபசரித்ததே இல்லறத்தின் முதல் கடமையாகும். பொருள் இருந்தால் அறம் செய்ய இயலும் என்பது உண்மையல்ல. மனம் இருந்தால் அறம் செய்ய முடியும். பொருள் இல்லாத நிலையிலும் மனதின் துணிவு இருந்தால் எப்படியேனும் அறம் செய்வார்கள் இளையான்குடி மாறநாயனார் போல. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மற்றொரு கதை வழியாக சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.